வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுவதற்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடையூறுகளையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்த முறையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் விளக்கேற்றி வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையும் தீருங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நாள் வரை நீங்கள் தீராத கஷ்டத்தால் அவதிப்பட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு தீப வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த திசையில் விளக்கேற்றி வழிபடணும், மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சி உண்டாகுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம முகூர்த்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதிகாலை பொழுதுன்னு சொல்லக்கூடிய 3:30 முதல் 6 மணி வரை ஆகக்கூடிய நேரம் தாங்க. இந்த அதிகாலை நேரம் தான் பிரம்ம முகூர்த்தமாக அமையும். இந்த நேரத்தில் நம்ம எழுந்து படித்தாலே அது நம்ம மனதில் பதியும்னு சொல்வோம். அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் குறிப்பாக பெண்கள் படுக்கையில் விட்டு எழுந்து விடுவது தாங்க நல்லதே. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்முடைய இல்லங்களுக்கு வருவதாக சொல்லப்படுது. அதனால் அந்த சமயத்தில் நாம் தூங்கி கொண்டு இருந்தாங்கன்னா வரவேற்காம இருக்கிறாங்கன்னு அவங்க திரும்பி போயிடுவாங்க. எனவே தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து திருநீரை இட்டு இறைவனை வேண்டி வணங்கி வழிபட்டு வந்தாலே நிச்சயம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகுங்க. அதே போல் வாசலில் அரிசி மாவு கோலமிடுவது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாலை நேரமான சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்றி வழிபடுங்க. மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னதாக விளக்கேற்றி வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு சிவ மந்திரத்தை சொல்லலாம். அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயும் வீட்டிலேயும் பார்த்தீங்கன்னா நாள அதிர்வுகள் உருவாகும். இதனால் நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்குள்ள தோன்றுங்க. குறிப்பாக இந்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டில் இருந்த கஷ்ட நிலை நிச்சயம் மாறும், கடன் தொல்லையும் தீருங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லி வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 நாள் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நினச்சிக்கிட்டு விளக்கேற்றினாலே அந்த விஷயம் அப்படியே நடக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது உண்மையும் கூட. பலரும் பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய அற்புதமான பரிகாரமாக உங்களுக்கு அமையுங்க. நிறைய பேருக்கு கை மேலே பலன் கொடுத்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீப வழிபாட்டை செய்தால் அதற்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு ஏற்றும் போது விளக்கு ஏற்றும் போது எண்ணெயில் குறிப்பாக இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு விளக்கேற்றி பாருங்கள். 48வது நாள் முடியும் போது நிச்சயம் நீங்கள் எதை நினச்சி விளக்கேற்ற தொடங்கினீங்களோ அது நிச்சயம் நடந்திருக்கும். திருமண தடை விலக, நல்ல வேலை கிடைக்க, கடன் சுமை குறையன்னு, நல்ல கணவன் அமைய, இல்லைன்னா நல்ல மனைவி அமைய, குழந்தை பாக்கியம் பெற, இப்படின்னு எந்த ஒரு வேண்டுதல் உங்கள் மனதில் இருந்தாலும் அதை நினைச்சு இந்த விளக்கை ஏற்றுங்க. நிச்சயம் அதற்கான பலன் உண்டுங்க. இதற்கு கட்டாயம் நீங்கள் மண் அகல் விளக்கை தான் பயன்படுத்தணுங்க. இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னா கருப்பட்டிங்க. இது பெரும்பாலானும் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்க. நீங்கள் இதை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா கலப்படமில்லாத வாங்கி சுத்தம் செய்து ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா தூளாக செய்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் நீங்கள் அதிகாலை வேலையில் பார்த்தீங்கன்னா 4 மணியிலிருந்து 5 மணி வரையில் இந்த ஒரு விளக்கை உங்கள் வீட்டில் எரிய வைக்கணும். காலையில் எழுந்து சுத்தமொத்தமாக பார்த்தீங்கன்னா குளிச்சிட்ட பிறகு இந்த விளக்கை ஏற்றி வழிபடுங்க. பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி
2 சிட்டிகை கருப்பட்டி தூளை போட்டு பஞ்சு திரியிட்டு விளக்கு ஏற்றணுங்க. தினமும் இந்த ஒரு தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் ஏற்றி வழிபடுங்க. குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அந்த விளக்கு எரிந்தால் கூட போதும். அந்த விளக்கு எரியும் தருவாயில் அந்த விளக்கிற்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து உங்கள் வேண்டுதலை பழிக்க வேண்டுன்னு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யணும். தினமும் அந்த விளக்கை ஒரு துணி கொண்டு சுத்தம் செய்து எடுத்து வச்சுட்டு அதே விளக்கில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் தினமும் புதிதாக நல்லெண்ணெயும் கருப்பட்டி தூளும் புதிதாக திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபடுங்க. தொடர்ந்து இந்த 48 நாளும் புது திரி தான் பயன்படுத்துனுங்க. மேலும் விளக்கை துணி கொண்டு துடைத்து சுத்தம் செய்துட்டு மீண்டும் விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா எளிமையான ஒரு வழிபாடாக தான் அமையும். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயமாக கூட உங்களுக்கு தெரியலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேண்டுதலை மனதார நேர்த்து கொண்டு தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்து வந்தால் நிச்சயம் 48 நாட்கள் முடிவதற்குள்ள இதற்கான பலன் உங்களுக்கு உண்டா. இந்த பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நேரங்க. பிரம்ம முகூர்த்தத்தின் போது தான் அண்ட சக்திகளும் உச்சத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. வெளிப்புற மனித சக்திகள் மிக குறைந்த நிலையில் இருக்கும்போது பெரும்பான்மையாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அண்ட அதிர்வுகள் தங்களுடைய நடனத்தை நிகழ்த்துமா. பிரம்ம முகூர்த்தத்தில் போது நீங்கள் தியானம் மந்திரங்கள் இல்லைன்னா பிரார்த்தனைகளை ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு இந்த சக்தியை ஆன்மீக வளர்ச்சியும் உள் மாற்றத்திற்காக கூட பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை எழுந்திருப்பது உங்களுக்கான அதிர்ஷ்டமான மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக மாறிடுங்க. பொதுவாகவே படைப்பாளரினுடைய நேரம்னு சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா இரவின் கடைசி மணி நேரம், அதாவது அதிகாலை 2 முதல் காலை 6 மணி வரைன்னு சொல்லலாம். வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு சுமார் 1 மணி நேரம் 36 நிமிடங்களுக்கு முன்னாடி தோராயமாக அதிகாலை 3:30 மணி முதல் அதிகாலை 5 மணி வரையிலான நேரங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த நேரம் சுப வேலை தாங்க. மேலும் இந்த நேரத்தில் தான் பிரம்ம தேவனும் சிவபெருமானை இந்த நேரத்தில் தான் வழிபட்டதாகவும் அதன் பலனாய் பல வரங்களை பெற்றதாகவும் சொல்வதால் பிரம்ம முகூர்த்தம்னு இதற்கு பேருங்க. மேலும் இந்த பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நீரில் பிராண சக்தி இருப்பதாக நம்புகிறோம். எனவே இந்த நேரத்தில் குளிக்கும்போது உடல் பிராண சக்தியை உறிஞ்சி உங்கள் நாளை நேர்மறையான ஆற்றலை நிரப்ப உதவுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி குளிப்பது ரொம்ப முக்கியம். அதுவும் தலைக்கு குளிப்பது ரொம்ப நல்லது. அப்படி குளிக்க முடியாதவங்க மட்டும் தலையில் மஞ்சள் நீரை தெளித்து கொண்டு உடல் முழுவதும் குளிச்சிடலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவங்க உடலில் பிரச்சனை உள்ளவங்களும் மட்டும் முகம் கழுவி விட்டு விளக்கேற்றி வழிபடலாங்க. தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து கொண்டு திருநீர் இட்டு பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து இறைவனை வேண்டி காயத்ரி மந்திரத்தை சொல்வது உங்களுக்கான செயல்திறனை அதிகரிக்குங்க. மேலும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ளும் வீட்டில் உள்ள நல்ல அதிர்வுகள் பரவும், நேர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதோடு வீட்டில் மகாலட்சுமி கிடாச்சம் உண்டாகும். பிரம்ம முகூர்த்த வேளையில் பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டு வந்தாலே வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் உணர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. இந்த காயத்ரி மந்திரம் ரொம்பவே பரிந்துரைப்பாங்க. இல்லைன்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தையும் சிவன் விஷ்ணு துர்க்கை போன்ற தெய்வங்களுடைய மந்திரங்களையும் பக்தியோடு ஜபித்து வழிபடலாம். இந்த ஜபம் செய்வது உங்களுக்கான அமைதி மகிழ்ச்சி அருள் செழிப்பை தருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியமும் உண்டாகும். குறிப்பாக சனிக்கிழமையில பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல நில அகல் விளக்கு ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு வர சனி தோஷம் தீரும், தரித்திர தொலையும். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நிச்சயம் அதற்கான பலனும் பல மடங்காக உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் இந்த நேரத்தில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு வேண்டுதலை நினைத்து கொண்டு ஏற்றுவாங்க. நிச்சயம் அதற்கான பலன் உண்டுங்க. நிச்சயம் இனி உங்கள் வாழ்க்கையில் தொழிலையும் சரிங்க குடும்பத்திலையும் மகிழ்ச்சி உண்டாகும், சுபிட்சம் ஏற்படும்.
இந்த பதிவில் நாம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.